வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சந்திரபானு, லைஃப் கோச், ஹீலர், தெரபிஸ்ட். நான் ஒரு மிஷனில் இருக்கேன். நமக்குள்ளார எல்லாருக்குள்ளாரையும் ஒரு வைத்தியர் இருக்கார். அந்த வைத்தியரை நம்ம உயிர்ப்பிக்கணும். நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு உள்ளார நம்மளே குணப்படுத்திக்கிற சக்தியோடு தான் பிறந்தோம். ஒரு காயம்பட்டால் கூட நம்ம கை நம்மளை அறியாமல் எங்கேயாவது போய் இடிச்சிட்டா கூட நம்ம கை அங்கே நம்மளை அறியாமலே அங்கே போய் தடவும் போது அங்கே இருக்க அந்த செல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடவி அது உயிர்ப்பிச்சிரும். அது அந்த உயிர்ப்பிக்கும் பொழுது அந்த செல்லெல்லாம் சரியாக போயிடும். அந்த காயம் பட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போவோம். இது ஆனால் நாளாக அந்த அந்த தன்மை நம்மளுக்கு குறைஞ்சிடுது. அதை திருப்பியும் புதுப்பிக்கணும்னா சில முறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை கற்றுக்கிட்டு நம்மளுக்குள்ளார இருக்க வைத்தியரை நம்மளே ஆக்டிவேட் பண்ணலாம். அதுதான் இந்த சித்தாந்தம். இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். என்னுடைய ஒரு காஸ்மிக் ஹீலர்ஸ் ஹப், அதாவது யூனிவர்ஸ் பிரபஞ்ச சக்தியை உபயோகித்து நம்ம எப்படி நம்மளையே குணப்படுத்திக்கலாம், எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளே குணப்படுத்திக்க முடிஞ்சால் நல்லது தானே. நான் அலோபதி மெடிசன் போக வேண்டாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இது ஒரு வழிமுறை. இதையும் முயற்சி செய்து பாருங்கள். எனக்கு சில அற்புதமான விளைவுகள்லாம் நான் பார்த்தேன். அதனால தான் இதில் சரின்னு கொஞ்ச நாள் வேண்டான்னு விட்டுருந்து திருப்பி இதில் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னுடைய வகுப்பில் வந்தவங்க கேட்டாங்க, நாங்கள் எனர்ஜி பாடி, ஃபிசிக்கல் பாடி இல்லாமல், இந்த ஸ்தூல சரீரம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரம் ஒரு எனர்ஜி பாடி இருக்குது. அதில் ஆரா, சக்ரா, மெரிடியன்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது சில குழந்தைங்க கேட்டாங்க. குழந்தைங்கன்னா அவங்கெல்லாம் 20-30 வயசாக இருந்தாலும் எனக்கு குழந்தைங்க தானே எல்லோரும். அவங்கெல்லாம் கேட்டாங்க, மேடம் எப்படி பணம் மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுறது, இந்த சக்ரா மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? வெளியில் இருக்க 5 பூதங்களையும் நம்ம 5 விரலால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம உடம்புல இருக்க பூதங்களை கண்ட்ரோல் பண்ணதால் இன்னொரு இதை சரி பண்ணும்பொழுது வெளியில் இருக்கிற இதுவும் நம்மளுக்கு உதவும் பொழுது ஏன் இது பண்ண முடியாது? மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சரி, முதல்ல அடிப்படையிலேருந்து வருவோம், வேரிலேருந்து புறப்படுவோம். அதான் மூலாதார சக்கரம். சக்கரங்கள் என்பது ஒரு சக்தியோட ஒரு குவியல் இருக்கிற இடம். அந்த முதுகெலும்பில் ஒரு 7 அடிப்படை சக்கரங்களை பார்க்கலாம். மூலாதாரம், அதுக்கு மேலே இருக்குது சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்புரகம், அனகட்டம் அல்லது இருதய சக்கரம், தொண்டை சக்கரம், ஆக்ஞா சக்கரம், தலையில் கிரவுன் சக்கரம். இப்போ நான் இது முன்னாடியே நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த பசங்க இப்போ தானே புதுசாக தானே என்னுடைய வகுப்பில் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்காக திருப்பியும் சொன்னதால் அதை உங்கள் கூடயும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மூலாதார சக்கரா நம்மளுக்கு அடிப்படையாக வாழணுன்ற ஆசையை தூண்டுவிக்கும். நான் சேஃபாக இருக்கேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்ற உணர்வை நம்மளுக்கு இது கொடுக்கும். நம்ம மனசில் அமைதியை கொடுக்கும், பயம் இல்லாத தன்மையை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். நம்மளுக்கு வாழ்க்கை வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியில். நம்மளால் பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிறைய வழிகள் தெரிப்படும். எப்படி இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம ஊக்குவிக்கணும், எப்படி செய்யலாம்? ஒன்று, நம்ம ஒரு பழமையான எளிய முறை, தோப்பு கரணம், தலையை லேசாக இப்படி பண்ணிவிட்டு டெம்பிளில் தட்டிட்டு இப்படி கையை இப்படி இழுத்துட்டு உட்காந்து எழுந்திருக்கணும். ஃபுல்லாக உட்காந்து எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கும் போது மூலாதார சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும். மூலாதாரத்துலேருந்து மேலே சகசிரார அந்த கிரவுன் சக்கரத்துக்கும் எனர்ஜி போய் நம்மளை ஒரு வாழ்நாள் முழுசும் எந்த விதமான மூல சம்பந்தமான வியாதியே வராது நம்மளுக்கு. ஓகே, மறக்கிறதோ அல்லது சில பேருக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும், சில பேருக்கு கை கால் ட்ரெமர்ஸ் வரும், கையில் பார்க்கின்சன்ஸ் மாதிரி வியாதி, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தோப்பு கரணத்தை போட்டால் ரொம்ப பவர் யோகான்னு, சூப்பர் பவர் யோகான்னு அதில்
எலக்ட்ரோ இஇஜிலாம் வச்சு இதோட பவர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பேட்டன்ட்டும் பண்ணிட்டாங்களா இன்னும் தெரியல. போய் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும். ஸோ இந்த லேட்டஸ்ட் டூ திஸ் தோப்பு கரணத்தை போட்டோம்னா சூப்பர் பவர் யோகான்னே சொல்லிக்கோங்க. தோப்பு கரணம்னு சொல்ல உங்களுக்கு இதுவாக இருக்கா? சூப்பர் பவர் யோகா பண்ணுங்கள். மூலாதார சக்கரம் வந்து வலுவடையும். அடுத்தது என்ன பண்ணலாம்? முத்திரைகள் இருக்குது. மூலாதார சக்கரம் வந்து அதோட தொடர்புடைய மூலகம் வந்து நிலம், பூமி. அடுத்தது இதுக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்குது. இது பேர் லம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த நிலமூலகத்தை தூண்டி வைக்கிற ஒரு சில முத்திரைகளை பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளார சில உறுதிமொழியை சொல்லிக்கலாம். நான் எனது அமைதியை கண்டுபிடித்து விட்டேன். ஐ ஆம் ஃபியர்லெஸ். எனக்கு பயம் இல்லை. நான் தைரியமாக இருக்கிறேன். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் நலமாக இருக்கிறேன். நான் வந்து என்னை நேசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகுகிறது. இப்பிரபஞ்சம் என்னை தாங்கு பிடிக்கும். பிரபஞ்சம் என்னுடன் துணை இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்கிறது. நான் பிரபஞ்சத்தோட அன்பையும் அறிவையும் ஆராதிக்கிறேன். பிரபஞ்சம் எனக்குள்ளார இருக்கிறதையும் உணர்றேன். நானும் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கிறது. சொல்லலாம்ல. இதை மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் வந்து இப்போ முத்திரைகளை சொல்கிறேன். ஒரு 4 முத்திரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம என்ன மெத்தட் செய்ய போகிறோன்னா, ஆழ்ந்த மூச்சு விடுறோம், எடுக்கிறோம். அடுத்தது அந்த மூலாதார சக்கரம், அதாவது வெர்டிபிரல் கால், அந்த சீட் போனுன்றாங்கள, முதுகெலும்பு கீழே அந்த கடைசியில் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கவனத்தை கொண்டு போகிறோம். ஸோ மெடிடேஷன் மாதிரி ஆகிடுது. மூச்சு விட்டு எடுக்கும் பொழுது மற்ற எண்ணங்கள்லாம் வராமல், ஆனால் இந்த மாதிரி அஃபர்மேஷனை சொல்லிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு மணி தானே வேணும், இப்போ மேனிஃபெஸ்ட் தானே பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் எப்படி வளம் என்றது என்னத்தால், எந்த அளவுகோலை வச்சு அளவுக்குறீங்க? ஒருவேளை பேங்க் பேலன்ஸா, அல்லது ஒரு அழகான வீடா, அல்லது எல்லோரும் அன்பான குடும்பமா, எல்லாருமே சந்தோஷமாக தேவைக்கு ஏற்ற பொருள் வசதியோடு இருக்கிறீங்களா? இதுதான் உங்களுடைய அபண்டன்ஸா? எதுவோ அது. அல்லது சில பேர் வந்து நகை மேலே பற்று இருக்கலாம். நிறைய நகை இருக்குது, எனக்கு வேண்டிய அளவு தங்கம் இருக்குது, என் குழந்தைங்க எல்லாருக்கும் வர அடுத்த தலைமுறைக்கும் நான் சேர்த்து வச்சுருக்கேன், அந்த மாதிரி வேணுமா? பேங்க் பேலன்ஸை பார்க்கணுமா? அல்லது ஒரு செக்கில் உங்களுக்கு வர மாதிரி, இன்கம் வர மாதிரி கற்பனை பண்ணணுமா? எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மூலாதார சக்கரை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பீஜ மந்திராவை சொல்லி கையில் இந்த முதிராவை பண்ணி பாருங்கள். ஏன் வராது வளம்? நம்பிக்கையோடு செய்யணும். ஓகே, பண்ணலாமா? பார்க்கலாமா? முத்திரை 1 பிருத்திவி முத்திரை, அதாவது இது நிலமூலகத்தை அதிகப்படுத்துறது, இதை வைக்கலாம். 2வது பிராண முத்திரை, நீர் தத்துவம் நிலம் ரெண்டும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். இது நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும். அடுத்த முத்திரை வந்து மூலாதார முத்திரை, அதாவது 2 இப்படி வணக்கம், நமஸ்தே, அஞ்சலி முத்திரை வச்சுட்டு இந்த சுண்டு விரலையும் மோதிர விரலையும் அப்படியே மடிச்சுக்கிறோம். நடுவிரல் தொட்டுட்ருக்குது. இந்த மீதி 2 விரலும் அப்படியே வளைஞ்சு ஒரு கட்டை விரலும் ஆட்காட்டு விரலும் தொடுது. இவ்வளோதான். பார்த்துட்டிங்களா? இதுதான் மூலாதார முத்திரை. மூலாதார முத்திரை பண்ணலாம். அல்லது கடைசியாக பூமுத்திரைன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப எளிது. இந்த சுண்டு விரலையும் மோதிர விரலையும் மடிச்சுட்டு அது மேலே கட்டை விரல் வச்சுட்டு இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து தரையில் நம்ம கீழே உட்காந்து செய்கிறோம்னா, சுகாசன் பத்மாசனில் உட்காந்துருக்கோம்னா 2 பக்கமும் தரையில் இதை கொண்டு போய் வச்சுருங்க. இது நம்மளை வந்து கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க, ரூட்டட். நான் இந்த பூமியுடன் தொடர்பு கொண்டு நான் பூமியுடன் ஒரு அங்கமாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பூமுத்திரை. மண்டகணம் பிடிச்சி மேலே அலையாமல் பூமியோடு தொடர்பு கொண்டு நம்மளுடைய வேர்களை நாம் அறிந்துட்டு அது கூட இணைந்திருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அதுக்கு தான் இந்த பூமுத்திரை உதவும்.
எந்த முத்திரையை வேணாலும் இதில் செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த பீஜ மந்திரம் நான் இப்போ கண்ணை மூடலை, கண்ணை திறந்துகிட்டே சொல்கிறேன். நீங்கள் கண்ணை மூடி நான் சொன்ன மாதிரி அந்த தியானத்தை அங்கே கொண்டு போங்க, மூலாதார சக்கரத்திட்ட கொண்டு போங்க. இது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு உதவும். அதாவது நம்மளுடைய கற்பனையில் நம்ம எதை கற்பனையில் நினைக்கிறோமோ அதுதான் நிஜ வாழ்க்கை நம்ம கையில் கிடைக்கும்னு ஒரு நெவில் கோடார்ட் சொல்லுவார். இவங்கெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஆகர்ஷிக்கும் திறன் பற்றி சொல்லித்தர குருக்கள். ஓகே, அவர் சொல்வார், வாட் யூ திங்க் அபவுட் யூ பிரிங் அபவுட் இன் யுவர் ஹேண்ட். இதே ஜாக் ஹேன்ஃபீல்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம விஷுவலைஸ் பண்ணலாமே. அந்த மூலாதார சக்கரம் டைஜஷனுக்கு மாத்திரம் இல்லாமல், ஜீரண சக்திக்கு மாத்திரம் இல்லாமல், கழிவுப் பொருளை வெளியில் தள்ளுறதுக்கு மாத்திரம் இல்லாமல், நம்மளுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு சக்தியை தர்றது மாத்திரம் இல்லாமல், மேனிஃபெஸ்ட் சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் இன் லைஃப் அதையும் உண்டாக்குறதுக்கு உதவுது. பீஜ மந்திரம் லம், இது ரெட் கலரில் இருக்குது, சிகப்பு கலரில் இருக்குது இந்த மூலாதார சக்கரம். இது பார்க்க முடிஞ்சவங்க கிளேர்வாயண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறோம்? இப்போ ஒரு தடவை நான் கண்ணை மூடுறேன், அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்களாம் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். கையில் என்ன முத்திரை வைக்கிறோம்? மூலாதார முத்திரை வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டு இதுதான் மூலாதார முத்திரை வச்சுட்டு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். லம் லம் லம். இது மாதிரி உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியும்? 9 தடவை அல்லது ஒரு 3 நிமிஷம் சொல்லி நான் சொன்ன மாதிரி இது ஒரு மெடிடேஷனாக, ஒரு தியானமாக கொண்டு போங்க. வாழ்க்கையில் வளமோட நலமோட வாழ்வீர்கள். வணக்கம். நாளைக்கு நிஜமாக இனிமேட்டு தொடர்ச்சியாக வரேன். நன்றி.